சோழிங்கநல்லூர் கிழக்கு பகுதி இளைஞரணி அமைப்பாளர் பிரேம்குமார் அவர்கள் ஏற்பாட்டில் மாபெரும் நலத்திட்ட உதவி வழங்குவதற்கு கழக நிர்வாகிகளும் மற்றும் ஊர் பொதுமக்களும் அனைவரையும் வருக வருக வரவேற்கிறேன். ஒரே விஷயம் தாமா, எங்க தளபதியோட ஆட்சியில என்ன நடந்தது ஒரே ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்தை சொல்றேன். இந்த ஈஞ்சம்பாக்கத்துல ஒரு ஒயின் ஷாப் எத்தனை வருஷமா இருந்தது சொல்லுங்க? எத்தனை வருஷமா? ஒரு 10 வருஷமா இருந்ததா? இன்னைக்கு தளபதி சிஎம் ஆகி 60 நாட்கள்ல அந்த ஒயின் ஷாப் எடுத்துட்டாங்க. இதை விட ஒரு என்ன ஆட்சி வேணும் உங்களுக்கு சொல்லுங்க? இதுதான் ஜோசப் விஜயோட ஆட்சி. இது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 717 ஒயின் ஷாப் கூடிய ஒரே தலைவர் தளபதி விஜயண்ணா மட்டும்தான், வேற யாருமே இல்லை. குறிப்பா நம்ம தொகுதியில் இருக்கிற இந்த ஈஞ்சம்பாக்கத்தில் பல்வேறு பிரச்சனைகளுக்கு நடுவில் இந்த ஒயின் ஷாப் இருந்தது. சாய்பாபா கோயில் இருக்கு, பக்கத்தில் ஸ்கூல் இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையே இந்த ஒயின் ஷாப் இதுக்கு முன்னாடி ஆட்சியாளர்கள் எடுக்க முடியல. ஆனால் தலைவர் வந்த 60 நாள் இந்த ஒயின் ஷாப் எடுத்தாரு. மிகப்பெரிய சந்தோஷம். இந்த ஊர் பொதுமக்கள் எல்லாருமே, பெத்தல் நகர் மக்களும் சரி, இங்க இருக்கிற குப்பத்தில் இருக்கிற மக்களும் சரி, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இது மட்டும் இல்லாம இனி வரும் காலங்களில் எல்லா நாளும் சிறப்பாக அமையும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். சோழிங்கநல்லூர் தொகுதியில் எனக்கு அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்ச வாக்களித்த இந்த சோழிங்கநல்லூர் தொகுதி மக்களுக்கும், இந்த ஈஞ்சம்பாக்கம் மக்களுக்கும், பெத்தல் நகர் மக்களுக்கும், வெட்வாங்கனி மக்களுக்கும், இந்த ஃபிஷர்மேன் கமிட்டி அனைத்து மக்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேசணும்னு ஆசைப்பட்டேன். நம்ம ஊர்ல போறது நம்மளாலே பேச முடியல, ஏன்னா மழை வர போகிறது எல்லாரும் இருந்துட்டுங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேம்மா, 31 வருஷம் அவரோட நான் பயணிச்சிருக்கேன். ரசிகர் மன்றம், நட்பணி இயக்கம், மக்கள் இயக்கம், இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கேன். எனக்கு 31 வருஷத்துக்கு முன்னாடி தெரியாது இவர் கட்சி ஆரம்பிப்பார், இவர் தலைவர் ஆவார், முதலமைச்சர் ஆகும் தெரியாது. உண்மையா இருந்தவர் கூட இவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கேன். அதே போல இங்க இருக்கிற எல்லாருமே உண்மையா இருக்கிறாங்க. இவங்களும் ஒரு காலத்துல மாமன்ற உறுப்பினராக ஆவாங்கன்றதுனால தெரிவிச்சுக்கிறேன். வாய்ப்பளித்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி 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 நன்றி.